ஆமென். இந்த நாளுக்குரிய இரவு வசனம் யோபு 23:14. யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய விசுவாச உண்மையை இதில் வெளிப்படுத்துகிறார். தேவன் இப்போது செய்கிற காரியம் மட்டுமல்ல, இன்னும் அநேக நன்மைகளையும் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இது அவர் எந்த சூழ்நிலையில் சொல்கிறாருன்னா, அவங்களுடைய நண்பர்கள் 3 பேரும் மாறி மாறி அவரிடத்துல பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்பதாக வைக்கிறாங்க. அவரை பல விதத்தில் நோகடித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் 3ஆவதாக அவருடைய நண்பர் பேச ஆரம்பித்ததுக்கு மறுமொழியாக அவர் சொல்லுகிறது தான் இந்த வசனம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நமக்குடைய திட்டம் என்ன என்பதை நம்ம அறிந்துட்டோன்னா, நமக்கு ஆண்டவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், தப்பான் நிறைவேற்றுவார், ஏற்ற வேளையில் நிறைவேற்றுவார். என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள் சமாதானத்தின் நினைவுகள், என்னுடைய வழி அவருடைய வழிகள் அல்ல, அவர் எனக்கு உரியதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வரும். யோபு இந்த இடத்துல அங்கலாய்க்கிறது குறித்து இந்த முதல் வசனத்தில் சொல்லியிருப்பாரு. தவிப்பு, வாதை, மரண கண்ணி, இழப்பு, அவ்வளோ ஒரு நெருக்கம், அவ்வளோ ஒரு வியாதியினுடைய உச்சக்கட்டம், அதனோட நிந்தனைகள், போராட்டங்கள், எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அவர் காணப்படும் போது அந்த சோதனையின் மத்தியில் தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. காரணம், முன்பகுதியில் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரை தேடி பார்த்தேன், முன்ன பார்த்தேன், பின்ன பார்த்தேன், வலது பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், ஆனால் அவரை காணல. அவர் கண்டுபிடித்தது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை மேல் அவ்வளவு அவர் பற்றுறுதி கொண்டதுனால, அந்த வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக அதை காத்து கொண்டதுனால இந்த ஒரு நல்ல நம்பிக்கை அவருக்கு கொடுத்தது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நாமும் இப்போ எந்த சூழ்நிலைக்குள்ளாக காணப்பட்டாலும் நம்ம விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நம்ம அறிக்கையிடுவோம், எனக்கு குறித்திருக்கிறது தேவன் நிறைவேற்றுவார், என் குடும்பத்துக்கு குறித்திருக்கிறது தேவன் நிறைவேற்றுவார், என் பிள்ளைகளுக்கு என்று குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா நம்முடைய தேவன் நமக்கென்று குறித்திருக்கிறது என்ன, எனக்குரியது, நமக்குரியது, ஒவ்வொருவருக்குரியதை அவர் நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் இந்த பகுதியிலே அவர் சொல்லியிருப்பார். தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார், அவர் அப்படி திருப்புவார் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் நமக்கு என்று குறித்திருக்கிறது ஜீவ வழி. ஸோ ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம், நித்திய வாழ்வு, நமக்கென்று அவர் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அது அழியாதது, மாசற்றது, வாடாதது, அது பரலோகத்தில் காணப்படுகிற அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக நற்கிளையில் செய்கிறதுல நம்ம முற்படுவோம். ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். ஸோ அந்த சாயலை இழந்து நிற்கும் போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து அவர் நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு தான் இந்த காரியங்களை முன்குறித்திருக்கிறார் என்பதை அந்த அறிவை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகிறார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு எனக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தர் பெரியவர். யோசேப்புடைய வாழ்க்கையில் குறித்ததை ஏற்ற காலத்தில் தவறாமல் நிறைவேற்றினதை பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், பேதுருடைய வாழ்க்கையில். ஸோ அவர் குறித்ததை நிச்சயமாக நிறைவேற்றும். அதை விசுவாசித்து தொடர்ந்து நம்ம ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென், ஆமென். உனக்கு குறித்ததே நிறைவேற்றி தருபவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் தானே எல்லாம் ஆகும். ஆம் தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா, எல்லாம் ஆகும். எங்களுக்கென்று, எனக்கென்று, ஒவ்வொருவருக்கென்று குறித்திருக்கிறதை நீங்கள் தவறாமல்
ஏற்ற வேளையில் நிறைவேற்றி முடித்து வைக்கிற தகப்பன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தகப்பனப்பா. உம்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு நன்மையான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு என்று குறித்திருக்கிறதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி எங்கள் விசுவாச பாதையில் தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவிச்சிங்க. சத்ருவான் எந்த விதத்திலும் அதில் களைகளை விதைத்து விடாதபடி எங்களுடைய சிந்தனை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் பிள்ளைக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், குடும்பத்துக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாதபடிக்கு அப்பாவை உறுதியாக பற்றி பிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களையும் காத்துக் கொடுங்க. இம்மட்டும் காத்து தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க. சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்கப்பா. அதற்கிடையிலே வருகிற போராட்டங்களை இயேசுவின் நாமத்தை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் நீங்கள் சாட்சியாக நிறுத்துவது போல குறித்த காரியங்கள் நிறைவேறும் போது நாங்கள் கர்த்தாவை சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த இடத்துல யோபு கர்த்தாவை குறித்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் விசுவாச அறிக்கை இடுகிறது போல நாங்களும் அப்பா விசுவாச அறிக்கையிட்டு ராஜா சாட்சியில் ஜீவிக்க உதவிச்சிங்க. இல்லை காணப்படுகிற குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. இரவிலே உடைய கிருபைகளை தாங்கட்டும் அப்பா. நல்ல நித்திரை தாங்க. காலையில் ஆண்டவரே நாங்கள் எழுந்து மக்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தந்திருக்க எல்லா காரியத்தையும் அப்பாவுடைய கர்த்தாவே ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ரத்த கொட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ள அக்னி மதில் போட்டு காத்துக்கொள்ளுங்க. வருகின்ற ஆயத்தப்படுத்துங்க. குற்றக்குறலாவற்றையும் பண்ணிங்க. சகல துதி கனமாய்மையாக உமக்கே செலுத்துகிறோம். பிரேசுக்கு சொல்லியே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.